ஹாய் மக்கா! நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கம்மா சாமிய கும்பிட்டுட்டு, அப்படியே தடபுடலா நம்ம வந்து சேல்ஸ்க்கு நெத்திலி தொக்க நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா, நெத்திலிய வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுத்துக்கிடணும் தொக்குக்கு. பார்த்தீங்கன்னா, நெத்திலி எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு. சூப்பரான குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெத்திலி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்கள்ட்ட காமிக்கிறேன். எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். வந்து 100% வந்து வீட்டிலேயே ஹோம்மேட்லேயே நம்ம சேல்ஸ் பண்ணுற பொடியை தான் நம்ம சேர்க்குறோம். பூண்டு எல்லாமே வந்து சேர்ப்போம். ஏன்னா வாய்வு தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வத்தல், பூண்டு அப்புறம் எல்லாமே நம்ம வந்து சூப்பரானது தான் சேர்க்குறோம். நிறைய நெத்திலி தொக்கு சேர்த்து தான் நம்ம செய்வோம். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து நெத்திலி தொக்கு அப்படின்னா அதில் நெத்திலி கருவாடே இருக்காது. மோஸ்ட்லி நம்ம இதில் பார்த்திங்கன்னா கருவாடு தான் நிறைய இருக்கும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேல்ஸ்க்கு கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நம்ம செஞ்சு பாட்டிலில் போட்டு ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது உடனே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். சூப்பராக நல்லா திக்காக நல்லா சூப்பராக சாதத்துலேயும் நீங்கள் போட்டு விரவிக்கலாம். தோசை இட்லிக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.